ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீதம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேப் ஐஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிரேப்ஸ் வேணுமோ அவ்வளோ கிரேப்ஸ், கொஞ்சம் ஒரு 10 to 15 கிரேப்ஸஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க பாதி பாதியாக. ஃபஸ்ட்டு கிரேப் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக கொதி விட்டதுக்கப்புறமா அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறமா அது சிரப் பேசிஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம கிரேப் ஐஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்குது. பாருங்கள், நல்ல திக்காகிடுச்சு, சிரப்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி பதம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வாங்க ஐஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு திராட்சை பழத்தை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 ஐஸ் வர்ற மாதிரியான அளவுக்காக எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் நல்லா அடிப்படுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட ஒரு 4 drops கிரேப் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக. கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஐஸ் மோல்ட் பண்ணுற அந்த பாக்ஸில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு கிரேப் சிரப் ஒவ்வொரு ஸ்பூன் எல்லா ஐஸ் பாக்ஸ்லேயும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா தான் கிரேப் ஜூஸ் ஊற்றணும். அப்போ தான் ஐஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு சிரப் பண்ணும்போதே சுகர் போட்டதுனால இது நல்லா தாராளமாகவே இனிப்பு இருக்கும். அதனால் எக்ஸஸாக நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜூஸ் இந்த கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். ஆறு பாக்ஸஸ்லேயும் சரிசமமாக ஜூஸ் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதோட கேப் போட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஐஸ் எப்படி மோல்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கிரேப் ஐஸோட ரிவ்யூ என்னோடய பொண்ணு தான் சொல்ல போகிறா. வாங்க அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பர். நீ சொல்லு. நீ சொல்லது என்னதுன்னு சொல்லு. காபி. கிரேப் ஐஸ். கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.